தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால், இன்னும் இந்நேரத்துக்கு கால்னு சொல்லி எடுத்தா நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷ் வந்து ஆனால் இப்போ வரைக்கும் கார்த்தி சார் கரெக்ஷனே கேட்டதில்லை. கரெக்ஷன் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் தான். அந்த ஃபோனில் வந்து குழந்தை ஃபோட்டோவை பார்க்க முடியாமல் ஒரு ஆக்ஷன் நம்ம தள்ளி வந்துட்டோம். அந்த குழந்தை ஃபோட்டோவை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் எமோஷனாக ஏதாவது வேணியா ரைட்டு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு 2 hours டைம் இருக்குன்னே பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்காந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு அப்படியே 4 வரி போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம 4 வரி வேணும்னா ஒரு 16 வரியே எழுதும்போது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அப்படி பஞ்சு பஞ்சா எழுதி அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். நான் அனுப்பிச்சுட்டா அது போய் கார்த்தி சார்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலராக இப்போ படத்தில் வர்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, அவர் கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த லைன் அது? என்னன்னா, அவர் குழந்தையை பார்த்துருவாரு. தன்னோட பெண் குழந்தையை முதல் முறையாக ஒரு அப்பா பார்க்குறாரு. இவ்வளோ நாள் குழந்தை இருந்ததே அவருக்கு தெரியாது. மனைவியை வந்து ரொம்ப லவ் பண்ணி பறி கொடுத்த ஒரு கேரக்டர். அவள் இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ அவர் பார்த்தோன்னே சொல்லுவாப்புல, எனக்கும் அந்த சமயத்தில் குழந்தை பிறந்திருந்தது, முதல் மகள். அது ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அப்படியே அவள் கண்ணுடா, நெத்தி, மூக்கு எல்லாமே அவளை மாதிரி இருக்கு, சிரிப்பு கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குல்ல அது கேட்டு ஒரு பிள்ளை பத்திட்டா சாவே இல்லடா. ஸோ நம்மளோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த நம்ம இருந்துகிட்டே இருக்கிற ஒரு மீனிங் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அது கார்த்தி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிரமாதமா பேசியிருந்தார். நிறைய அவரோட நடிப்புல அது அப்படியே எலிவேட்டா எங்கேயோ நின்றுச்சு. நிறைய பர்டிகுலரா நிறைய இயக்குனர்கள் பாராட்டினாங்க.